மத்திய அரசின் முதல் ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது பற்றிய களத்தகவல்களையும் சிறப்பு தொகுப்புகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட தூர பயணத்திற்கு குறைந்த கட்டணம், போதிய அடிப்படை வசதிகள் ஆகியவை ரயில் பயணத்தை பொதுமக்கள் பெரிதும் விரும்புவதற்கான முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஆனால் இன்று பல்வேறு பெயர்களில் ரயில்வே மறைமுக கட்டண உயர்வு செய்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது பற்றிய ஒரு தொகுப்பு. நீண்ட நாட்களாக எக்ஸ்பிரஸ் ரயில்களாக பயணிகளை சுமந்து வந்த ரயில்கள் பலவும் இன்று சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. இதற்கு பயணம் எந்த வகுப்பில் என்பதனை பொறுத்து 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் நிர்ணயிக்கப்பட்ட 55 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குவதில்லை என்ற புகார் உள்ளது. மேலும் அதிவேக ரயில் என்பதற்கு ஏற்ப நிறுத்தங்களின் அளவும் குறைக்கப்படவில்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்கின்றனர் பயணிகள். சூப்பர் ஃபாஸ்ட் வண்டியை மாற்றுறதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண நேரத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு 8 மணி நேரம் சென்ட்ரலுக்கு போய் சேரக்கூடிய அந்த நேரத்தை இன்டர்சிட்டி, கோவை எக்ஸ்பிரஸ்ங்கிற மாதிரி இந்த நேரத்தையுமே குறைச்சாங்கன்னா அந்த சூப்பர் ஃபெசிலிட்டி, இப்போ சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸை கொடுக்கறது ஒன்றாகுங்க. ரெண்டாவது ஸ்டாப்பிங்கு மேக்ஸிமம் சின்ன சின்ன ஸ்டாப்பிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் அரிதாக இருந்தன. ஆனால் இன்று பெரும்பாலான ரயில்கள் சூப்பர் ஃபாஸ்ட் என்ற பெயரிலேயே இயங்கி வருகின்றன. 2004-2008க்கு இடைப்பட்ட 4 ஆண்டுகளில் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களால் மட்டும் இந்திய ரயில்வேக்கு சுமார் 500 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்திருப்பதாக கூறுகிறது ஒரு புள்ளி விவரம். இவ்வகையில் ரயில்களின் பெயர்கள் மாறி தரம் மாறவில்லை என்ற புகாரும் முன்வைக்கப்படுகிறது. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக்கல் ஃபெயில்யூர் வந்தால் அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் வண்டியில் இருக்கணும், பெருக்கிறதுக்கு அந்த கோச்சுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும். இது எதுவுமே போடுறதில்ல. எதுவுமே போடாமலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லல்லு பிரசாத் 215 ட்ரெயினை சூப்பர் ஃபாஸ்ட்டாக அறிவித்தார், எந்த மாற்றமும் இல்லாமல். இப்போ இவங்களும் அறிவிச்சிருக்காங்க, இவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெயினை அதிகரிச்சிருக்காங்க, எந்த வசதியும் மாற்றம் கிடையாது. அப்போ எதுக்காக செய்கிறாங்க? எக்ஸ்பிரஸ் ரயில் என்பதற்கு எந்த வரையறையும் இல்லை என்றும், எந்த வேகத்தில் சென்றாலும் அதை எக்ஸ்பிரஸ் என பெயரிட்டு அதற்கு அதிக கட்டணம் வசூலிக்கும் அவல நிலை உள்ளதாகவும் ரயில்வே துறை நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தவிர அவசரமாக பயணிக்க வேண்டியுள்ளவர்களின் வசதிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தட்கல் திட்டம் இன்று ரயில்வேவுக்கு பொன்முட்டையிடும் வாத்தாக மாறியுள்ளது. தட்கல்னால 150 ரூபா 300 ரூபா பிரீமியம் சார்ஜ் கட்ட வேண்டியிருக்கு. தட்கல் ஏற்கனவே ஒரு கோச்சுக்கு 8-10 தான் இருந்தது. இப்போ எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? தட்கல் 30% வரைக்கும் தட்கல். அப்போனா என்ன அர்த்தம்? 30% பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கிறாங்க. இது என்னன்னா, குறைவான சேவையை கொடுத்து அதிக வருமானத்தை ஈட்டுவது தான் அதனுடைய நோக்கம். அதிக வருவாய் ஈட்டித்தரும் தட்கல் பிரிவுக்கு இப்பொழுது அதிக இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. இதனால் பல நாட்களுக்கு முன்பு பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு கூட இடம் ஒதுக்க முடியாமல் போகிறது. சூப்பர் ஃபாஸ்ட் மற்றும் தட்கல் என்ற பெயரில் ரயில்வே துறை மறைமுகமாக கட்டண உயர்வு செய்கிறது என்ற புகார் குறித்து நாடாளுமன்றத்திலேயே விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த புகார்களுக்கு ரயில்வே பட்ஜெட்டில் பதில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக சதீஷ் மற்றும் வேல்சங்கருடன் சேஷகிரி. 2007ஆம் ஆண்டு சேலம் கோட்டம் உருவாக்கப்பட்ட போதும் இதுநாள் வரை அதற்கான பணிகள் எதுவும் அங்கு மேற்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு பரவலான குற்றச்சாட்டு. இந்த ரயில்வே பட்ஜெட்டில் தங்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகம் இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் களத்தில் இருக்கும் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்போம். மோகன்ராஜ், சேலம் பொறுத்தவரைக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சத்யபிரியா, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ரயில்வே பட்ஜெட்டானது சேலம் கோட்டத்துக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு பட்ஜெட்டாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா கடந்த 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட சேலம் ரயில்வே கோட்டம், அதாவது தென்னக ரயில்வேலேயே இறுதியாக 6வதாக துவங்கப்பட்டிருக்க இந்த ரயில்வே கோட்டத்தில் கடந்த 7 ஆண்டுகளா பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய அளவுக்கான வளர்ச்சிகள், வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே வேளையில பார்த்தோம் அப்படின்னாக்கா கடைசியாக தொடங்கப்பட்ட கோட்டம் என்றாலும் கூட சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 550 கோடி ரூபாயிலிருந்து 600 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கோட்டமாகவே திகழ்கிறது அப்படிங்கிற ஒரு பெருமையும் சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு இருக்கு. இந்த ரயில்வே பட்ஜெட்ல இந்த சேலம் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக தென்னக ரயில்வேவோட ஆலோசனை குழு முன்னாள் உறுப்பினர் ஹரிஹரன் பாபு நம்மளோட இப்ப இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். சார், சொல்லுங்க, இந்த ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சேலம் மக்களோட சேலம் கோட்டத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு? சேலம் கோட்டம் ஆரம்பித்து 7 வருஷம் ஆனாலும் கூட பெரிய திட்டங்களோ பெரிய வளர்ச்சி திட்டங்களோ இது வரைக்கும் ஏற்படல.
சேலம் ரயில்வே ஜங்ஷன் நிறைய திட்டங்கள், நிறைய வசதிகள் பெருக்கணும். அதே மாதிரி நிறைய ரயில்கள் வந்து வெறுமனே பல ஊர்களில் பல நகரங்கள் அப்படியே நிற்கிது. அந்த ரயில்கள் எல்லாம் சேலம் வரைக்கும் நீட்டிக்கணும். அதே மாதிரி நிறைய ரயில்கள் நின்றுட்டு இருக்கிற ரயில்களை பெரிய நகரங்களுக்கு நேரடியாக மறுபடியும் இயக்கணும். இந்த மாதிரி இயக்கங்களுக்கு அதே மாதிரி பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் எலக்ட்ரிபிகேஷன் பண்ணணும், மின்மயமாக்க பண்ணணும். ஒரு சில ஊர்களுக்கு டபுளிங் பண்ணணும். இந்த மாதிரி ரெட்டை ரயில் பாதைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது மாதிரிலாம் செய்ய வேண்டியிருக்கு. இது மாதிரி திட்டங்கள், நிறைய திட்டங்கள் கைவசம் இருக்கு சொல்ல வேண்டியது. இப்ப நிறைய ரயில்களை நீட்டிக்கணும் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த மாதிரி என்னென்ன ரயில்களை நீட்டிச்சு கொடுக்கலாம்? என்னென்ன ரயில்கள் சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல கேள்வி இது. இப்ப உதாரணத்துக்கு திருநெல்வேலியிலிருந்து ஈரோடு வரைக்கும் ஒரு ரயில் வந்து ஈரோடுல நின்னுக்குது. அதே மாதிரி அறிவிக்கப்பட்ட ரயில் செங்கோட்டை ஈரோடு, அதுவும் ஈரோடு நிக்குது. திருச்சி ஈரோடு நிக்குது. கோயம்புத்தூர் ஈரோடு, சோரனூர் ஈரோடு, பாலக்காடு ஈரோடு, இந்த மாதிரி ரயில்கள்லாம் வந்து ஈரோடுல நிக்குது. ஈரோடுல இருந்து சேலம் 54 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இரட்டை அகல ரயில் பாதை வசதிகள் கொண்டது சேலம். இந்த சேலத்துக்கு 54 கிலோமீட்டர் கொண்ட நீளத்துக்கு இந்த ரயில்களை இயக்கி நீட்டினால் தமிழகத்தினுடைய தென்னக பகுதிகளுக்கு நேரடியாக ஒரு ரயில் வசதி கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மை மக்கள் போகக்கூடிய ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி, திருச்சி, ராமேஸ்வரம் போன்ற ஊர்களுக்கெல்லாம் ரயில் வசதிகள் கிடைக்கும், ஆன்மீக சுற்றுலா கிடைக்கும். மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் போகக்கூடிய ஊர்களாக கன்னியாகுமரி பனிமாதா திருவிழா, ஏர்வாடி தர்கா போன்ற ஊர்களுக்கெல்லாம் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அதே போல ரயில் நிலையங்கள்ல ரொம்ப நேரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க ரயில்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இப்ப சேலம் டு எழும்பூர் அந்த ரயில் வந்து சேலத்துல ரொம்ப நேரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ரயில்களை என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் பண்ண முடியும்? சேலம் எழும்பூர் மட்டுமில்ல, பல ரயில்கள் இருக்கு. நீங்க கேட்டதுனால 1-2 ரயில்கள் மட்டும் சொல்றேன். எழும்பூர்ல இருந்து, அதாவது எக்மோர்ல இருந்து சேலம் வந்துட்டு காலையில் வந்து ஏறத்தாழ 15 மணி நேரம் சும்மா நிக்குது அந்த ரயில். அந்த சும்மா நிக்கிற ரயில 2 ட்ரிப்பு கோயம்புத்தூர் விடலாம். எப்படி கோயம்புத்தூர் விடலாம்னு கேட்டீங்கன்னா, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 4 மாநகராட்சி, 4 தொழில்நகரங்கள் இணைக்கக்கூடியது. இந்த தொழில்நகரங்களுக்கு சேலத்திலிருந்து தனியார் வேலைவாய்ப்புக்கு போறவங்க, கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு துறை வேலைகளுக்கு வக்கீல்கள், ஆடிட்டர்கள், டாக்டர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் இவங்கெல்லாம் சென்று வரதுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த ரயிலை மறுபடியும் கோயம்புத்தூர் இயக்கலாம். அதே மாதிரி எர்காடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து ஈரோடு சென்று எர்காடு எக்ஸ்பிரஸ் ஏறத்தாழ 15 மணி நேரம் வெறுமனே 18 நிற்கிறது. அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த எர்காடு எக்ஸ்பிரஸை ஈரோடுல பராமரிப்பு பணிகள், கிரீஸ், வாட்டர், இந்த தண்ணி ஃபில் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரா ஒரு ட்ரிப் பெங்களூர் விடலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வருமானம் தீட்டு தரும். இன்னொன்னு சொல்ல போனா, மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ரயில், செம்புடை எக்ஸ்பிரஸ் ரயில் விடப்பட்டது. 17 மணி நேரம் கோயம்புத்தூர்ல சும்மா நிக்குது. இந்த சும்மா நிக்கிற ரயில ஒரு ட்ரிப் பெங்களூர் விடலாம். இதெல்லாம் சேலம் கோட்டத்திற்குள்ள வருது. அதே மாதிரி சேலத்திலிருந்து ஈரோடுலிருந்து ஜோலார்பேட்டைக்கு 2 ரயில்கள் பகல் ஒன்று சாயந்தரம் இயக்கிறாங்க. இந்த இயக்கக்கூடிய 2 ரயில்களில் ஒரு ரயிலை திருப்பதிக்கும், ஒரு ரயிலை சென்னைக்கு விடலாம். சாமானிய மக்கள், வசதி குறைவான மக்கள் பயணிகள் ரயிலை பயன்படுத்தி வசதியா இருக்கும். கூட்ட நெரிசல் மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்லாம் குறையும். ஏற்காடு, எக்மோர் போன்ற ரயிலாம் கூட்ட நெரிசல் குறைக்க முடியும், வருமானமும் பெருகும். இதெல்லாம் பண்ணா ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம சேலம் கோட்டத்துக்கு வருமானத்தை ஈட்டித்தர முடியும். இது போன்ற வசதிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க, முன் வச்சிருக்கீங்க. இது போன்ற வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு சேலம் ரயில் நிலையம் போதுமான கட்டுமான வசதிகள் இருக்கா, இல்ல அதை மேம்படுத்தணும்? கட்டுமான வசதிகள் இருக்கான்னா கட்டுமான வசதிகள் இல்ல. ஆனா கட்டுமான வசதிகள் செய்ய முடியுமானா செய்ய முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் ஜங்ஷனை பொறுத்தவரைக்கும் 11 தண்டவாளங்களுக்கு பொருத்தக்கூடிய அளவுக்கு வசதிகளுக்கு 11 பிளாட்ஃபார்ம் வைக்கலாம். அந்த அளவுக்கு இடங்களுக்கு, போதுமான இடங்களுக்கு. ஆனா தற்சமயம் 4வதுலேருந்து 5வது பிளாட்ஃபார்முக்கு சுரங்கப்பாதை தோண்டிட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதை 11 பிளாட்ஃபார்ம் செய்யக்கூடிய அளவுக்கு நீட்டிச்சா நிறைய ரயில்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதே மாதிரி இந்த நீட்டிப்பு ரயில்களை சேலம் ரயில் நிலையத்தில் நிறுத்துற வசதி இல்லை அப்படின்னு ரயில்வே நிறுவனம் சொல்றதுன்னா அது தப்பு அப்படின்றது என்ன மாதிரி ஒரு வணிகர்கள், பொதுமக்களுடைய கருத்தாகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓமலூர்ல 7 தண்டவாளம் இருக்கு. அதுல 2 தண்டவாளம் நிலக்கரி கொண்டு போறதுக்கு பயன்பட்டாலும் கூட மீதி தண்டவாளங்களை இந்த ரயில்களுக்கு நிறுத்தலாம். ஒரு தண்டவாளம் பெங்களூர் வருது. சத்யபிரியா, இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, சேலம் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து செய்து கொடுக்க வேண்டிய வசதிகள் ஏகப்பட்டது. இப்ப வந்து ஹரிஹரன் பாபு சொல்லியிருக்காரு. குறிப்பா ரயில்களை நீட்டிக்கணும், சும்மா நிக்கிற ரயில்களை வந்து கூடுதலாக மற்ற மாவட்டங்களுக்கோ அல்லது அண்டை மாநிலங்களுக்கோ இயக்கணும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வந்து சேலம் மக்கள் எதிர்பார்ப்புகளாக இருக்கு. சத்யபிரியா, மோகன்ராஜ், சேலம் மாவட்ட மக்களுடைய கோரிக்கைகள் என்னங்கறத பதிவு செஞ்சீங்க. தொடர்ந்து என்ன மாதிரியான அம்சங்கள் இந்த பட்ஜெட்ல இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத பற்றி பேச இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள்.